ஓகே, அடுத்த செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். நம்ம லோ லெவல் டிசைனில் அடுத்து வந்து ட்ரை பிரின்சிபல். ட்ரைன்றது டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னா நம்ம வந்து நிறைய கோடு வந்து தேவையில்லாமல் அடிச்சிருவோம். ஓகே, அதனால் நம்ம ஏற்கனவே அடித்த கோடை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரை பிரின்சிபல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ எம் பிரிண்டிங் த யூசர் டீடைல்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது யூசர் டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. யூசர் டீடைல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அட்மின் டீடைல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நார்மல் ஒரு டீடைல் பர்சனோட டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் எல்லா ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ணுறது நேம் அண்ட் இமெயில் தான். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? யூசர் நேம், யூசர் ஃபங்க்ஷன் வந்து யூசர் நேம் இமெயில் பிரிண்ட் பண்ணுது. அட்மின் ஃபங்க்ஷன் அட்மின் நேம் இமெயில் பிரிண்ட் பண்ணுது. பர்சன் ஃபங்க்ஷன் நேம் இமெயில் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது பண்ணுற வேலைலாம் சேம் தான், நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது. ரைட்டு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஒரே ஃபங்க்ஷனாக போடுறது? தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு பதிலாக அந்த யூ கேன் ஹாவ் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு யூ கேன் பாஸ் அ பேராமீட்டர், அது யூசரா அட்மினா இல்லை நார்மல் பர்சனான்ட்டுன்னு. ஓகே, அதை வச்சு நம்ம அட்மினா யூசரா அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டட் லாஜிக் எல்லாத்தையுமே ஒரே ஃபங்க்ஷனில் போடணும், ரிப்பீட்டடாக இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் மெத்தட் டு ரீயூஸ் கோடு. இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் திஸ் பார்ட் ஆஃப் த கோட், இட் கால்குலேட்ஸ் ஏரியா. திஸ் பார்ட் ஆஃப் த கோட் ஆல்சோ இட் கால்குலேட்ஸ் ஏரியா. ரைட். இந்த மாதிரி 2 கோடு ஒரே வேலை தான் பண்ணுது. இது தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக இதை ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுடணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு லென்த்தையும் வித்தையும் பாஸ் பண்ணால் இட் வில் கிவ் த ரிட்டர்ன் த ஏரியா. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன். ரைட். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து இந்த கோடை பார்க்கும்போது நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் நேமை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஏரியா தான் கால்குலேட் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ட்டுன்னு. ஸோ ரிப்பீட்டட் கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார போடணும். ரைட். அதுக்கப்புறம் அவாய்ட் யூஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டு அவாய்ட் கோட் டூப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ கார் இருக்குது, காரில் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. ஓகேவா? அதேமாரி பைக்லேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் இங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது, இங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, வெஹிக்கிளில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு காரும் பைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஏன்னா பேரண்ட் கிளாஸ் இருக்கிற ஃபங்க்ஷனை சைல்ட் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா நம்ம கோட் டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மூலிமா அவாய்ட் பண்ணலாம், நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ரைட். ஸோ யூஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் காமன் பிஹேவியர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பை டிஃபைனிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரைவபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்குது. ஓகே, இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா காரு வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டாப் ஆகணும், பைக்கும் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டாப் ஆகணும். ஸோ போத் த திங்ஸ் கேன் இம்ப்ளிமெண்ட் டிரைவபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி காமன் பிஹேவியர் இருக்கும்போது நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரைட். சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் ஒன் மோர் கிளாஸ். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் டு, இது ஒரு காமனாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். திஸ் ஃபங்க்ஷன் கேன் ஸ்டார்ட் ஸ்டாப் எனிதிங் அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட் வந்து நீ காரை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, இதை காரை மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நீ டைரெக்டாக ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த டிரைவபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ. இந்த டிரைவபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம காரோடைய ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ணலாம், பைக்கோட ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கார் அண்ட் பைக்.
கரெக்ட். அதுதான் மெயின் யூஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ரைட்டா? ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ், ரைட், யூசிங் இன்டர்ஃபேஸ். இப்போ பாரு கோடு, இப்போ நான் மட்டும் நான் ஒரு பர்டிகுலர் காரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, இந்த காருக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பைக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதணும். பைக்குன்னு போட்டு பைக்குக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதணும். கரெக்ட். இது டூப்ளிகேட் ஆகுதா? நம்ம ரிப்பீட் பண்ணுறோமா? அதுக்கு பதிலாக நம்ம இன்டர்ஃபேஸை பாஸ் பண்ணோம்னா ஒரே ஃபங்க்ஷன் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் கான்ஸ்டன்ட் டு அவாய்ட் மேஜிக் நம்பர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் யூஸிங் எ நம்பர் லைக் திஸ். இந்த நம்பர் என்ன, இந்த கோடை ரீட் பண்ணுறவங்களுக்கு இந்த நம்பர் என்னன்னு புரியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணணும். கான்ஸ்டன்ட் என்ன, ஜஸ்ட் டிக்ளேர் இட் ஆஸ் ஃபைனல். ஃபைனல் கீவேர்டு போட்டாலே இந்த வேரியபிளாக மாற்ற முடியாது. இந்த ஃபைனல் கீவேர்டு எல்லாருமே யூஸ்வலாக கோடிங் ஸ்டாண்டர்ட் படி ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு போட்டோம்னா கோடை பார்த்தோன்னா புரியுது இல்லை? ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது பெட்டர். நிறைய இடத்துல 0.5 யூஸ் பண்ணுறது போல இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் காமனாக சில விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் சம் யூட்டிலிட்டி கிளாஸஸ். நீ இப்போ நம்ம இருக்குல்ல math.max யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது பார்த்தோன்னே க்ளீனாக தெரியும். நீ நிறைய இடத்துல வந்து math.max என்ன பண்ணுது, ரெண்டுத்தில் பெரிய நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது. அது நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரிட்டர்ன் பண்ணலாம்ல. எல்லா இடத்துலையும் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு கோடை போட்டுட்டுருக்குன்னா நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி யூட்டிலிட்டி கிளாஸஸ் போட்டுடலாம். நீ மேத் யூட்டில் அப்படின்னு போட்டு ஃபைன் மேக்ஸ் இது என்ன பண்ணுது, ஏ கிரேட்டர் தென் பினா ஏ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா பி ரிட்டர்ன் பண்ணும். ரைட். ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணணும். காமனான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம யூட்டிலிட்டி கிளாஸ் யூஸ் பண்ணணும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்மளே அதை திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் இல்லைனா ரிப்பீட்டட் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு யூ கேன் யூஸ் ஈனம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ரோலு, அட்மினு, யூசர், இது மாதிரி நீ ஸ்ட்ரிங் இப்போ போடுறதுக்கு பதிலாக நீ ஈனம் யூஸ் பண்ணிக்கணும். யூசர் ரோல், அட்மின். ஸோ ஈனம் இஸ் அ ஸ்பெஷல் கிளாஸ். ரைட். இதுக்கு வந்து நீ இந்த வேல்யூ கொடுக்குறல, இது நீ கோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஓகே. ஸோ இட் மேக்ஸ் த கோட் மோர் ரீடபிள். ஓகே. திஸ் ஈனம் கிளாஸ் ஸ்டோர்ஸ் லாட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ரைட். இந்த மாதிரி தனித்தனி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈனம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் மெயின் ஆஃப் ட்ரை பிரின்சிபல்ஸ். ட்ரை பிரின்சிபல்ஸ் வந்து யூஸ்வலாக இம்ப்ரூவ்ஸ் மெயின்டெனபிலிட்டி. ஏன்னா நீ கோடை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேற. அதனால் அந்த கோடில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எந்த இடத்துல வச்சுருக்கியோ கோடை அங்கே மட்டும் போய் மாடிஃபை பண்ணால் போதும். ரெடியூஸ் எரர்ஸ். கோட் டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுனால நிறைய எரர்ஸ் ரெடியூஸ் ஆகும். கோடை ரீயூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஈஸியாக ரீஃபேக்டர் பண்ணலாம். ரீஃபேக்டரிங் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் த கோட். ஓகே. அதோடைய பிஹேவியரை மாற்றாமல் கோடை வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணுறது, அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ரீஃபேக்டரிங் இஸ் நத்திங் பட் ரீஸ்ட்ரக்சரிங் த கோட். ஓகே. நிறைய கோட் இருக்கும், அதை எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனாக போடுறது, இதுதான் ரீஃபேக்டரிங் த கோட்.